ஜெயிச்சா கம்பீர் தான் காரணம், தோத்தா சுப்மன் கில்லா? தலைமை பயிற்சியாளராக கம்பீர் அவர்கள் பதவியேற்றதில் இருந்து இந்திய அணி வெற்றி பெற்றாலே கம்பீர் அவர்களுக்கு புகழாரம் சூட்டுகிறார்கள். சமீபத்தில் 2024 T20 வேர்ல்டு கப்பையும் 2025 சாம்பியன்ஸ் டிராஃபியையும் வென்ற போது தூக்கி வைத்து கொண்டாடினார்கள். இந்திய அணி நியூசிலாந்தோட வாஷ் அவுட் ஆகும் போதும், பார்டர் கவாஸ்கர் டிராஃபில தொடரை இழந்த போதும் ரோஹித் சர்மாவினுடைய கேப்டன்சி சரியில்லை, அதுவும் இல்லாம கோலியோட பேட்டிங் சரியில்லைன்னு சொல்லிட்டு விமர்சனம் செய்தார்கள். தற்போது இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில கோலியும் கிடையாது, ரோஹித் சர்மாவும் கேப்டன் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல கில்லோட கேப்டன்சி சரியில்லை, அணியோட ஃபீல்டிங் சரியில்லை, பிரசித் கிருஷ்ணா போன்ற பவுலர் சரியில்லைன்னு சொல்லிட்டு அடுக்கடுக்காக காரணங்கள் சொன்னாலும் இந்த இடத்துல அணியை தேர்வு செய்வது யார், பயிற்சி கொடுப்பது யார்? கௌதம் கம்பீர் அவர்கள் தான். 19வது வீரராக அர்ஷத் ராணாவை ஏன் தேர்வு செய்தார் என்று தெரியவில்லை. பும்ராவை தவிர மற்ற வீரர்கள் எல்லாருமே இந்த இடத்துல கடமைக்கு பந்து வீசுவதை போன்றுதான் பந்து வீசுகிறார்கள். ராணாவுக்கு பதிலா அன்சுல் கம்போஜ் அல்லது முகேஷ் சர்மா போன்ற வீரர்களை தேர்வு செஞ்சிருக்கலாம். அப்படி இல்லையா ஹர்ஷ்தீப் சிங் போன்ற ஸ்விங் பவுலரை பிளேயிங் 11ல எடுத்திருக்கலாம். இந்திய அணியில 5 பேர் சதம் அடிச்சோம். இந்த இந்திய அணி இங்கிலாந்து கிட்ட தோல்வி அடைஞ்சிருக்கிறது. அந்த வகையில இந்திய அணியினுடைய தோல்விக்கு காரணம் கம்பீரா கில்லான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை ஒரு நிமிடத்துல தெரிஞ்சுக்கணுமா? ஷார்ட்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணுங்க.